ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் ஹலோ மை டியர் ஜேகே ஸ்குவாட். நாங்கள் எல்லாருமே அந்த லாக்டவுன் டைமில் அதிகமாக என்ஜாய் பண்ணி விளையாடின கேம்ண்டா ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி தான். ஆனால் இந்த டைமில் ஃப்ரீ ஃபயர் தன்னுடைய பிக்கஸ்ட் மார்க்கெட்டான இந்தியாவில் கம்ப்ளீட்டாகவே தோற்று போயிடுச்சு. அது அப்படி ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் தோற்றதுக்கான முக்கியமான ரீசன் கேம் விளையாடுற பிளேயர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணாமல் காசுக்கு பின்னால் போனதாலையும் அதோட இந்த கேம்ல இருந்த அதிகமான ஹேக்கர்ஸ் தொல்லையாலையும் தான். இந்த ஃப்ரீ ஃபயர் எப்படி உருவானது, இதை உருவாக்கினது யாரு, அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை பேன் பண்ணி அந்த கதையை எப்படி முடிச்சு விட்டாங்கன்ற பற்றியும், அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த கார்த்தி ஜேகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் எப்படி அழிஞ்சு போனதுன்ற கதை உங்களுக்கு தெரியணும்டா, இந்த ஃப்ரீ ஃபயர் எதுக்காக உருவானதுன்ற கதை உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நாங்க சிங்கப்பூருக்கு போயாகணும். சிங்கப்பூர்ல இருந்த ஃபாரஸ்ட் லீ என்ற ஒருத்தரால உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை உருவாக்கின கரீனா என்ற கம்பெனி. இப்படி கேமிங் இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட இந்த கரீனா என்ற கம்பெனி 2009 தொடங்கப்பட்டாலும் இது கனகாலத்துக்கு சர்வே ஆகல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். 2009 ஃபாரஸ்ட் லீ இந்த கம்பெனியை ஆரம்பிக்க இந்தியாவில் 1.23 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அதுல வெறும் 1.1 மில்லியன் மக்கள் கிட்ட தான் மொபைல் போன்ஸ் இருந்திருக்கு. பட் கரீனான்ற கம்பெனி ஆரம்பிச்சது இந்த மொபைல் போன்ஸ் கேம்ஸை ப்ரொமோட் பண்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மியான மக்கள் கிட்ட தான் மொபைல் போன்ஸே இருந்திருக்கு. அதுலயும் அதிகளவான மக்கள் நோக்கியா போனை தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. இப்படி அந்த டைம்ல மொபைல் போன்ஸ்ல விளையாடின கேம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுன்ஸ், ஸ்பேஸ் இம்பாக்ட், ஜிடி இப்படியான கேம்களை தான் அந்த மொபைல் போன்ஸ்ல விளையாடி கொண்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த காலகட்டத்தில் தொலைவில் சிங்கப்பூர்ல ஃபாரஸ்ட் லீ என்ற ஒருத்தரால கரீனா என்ற ஒரு கேமிங் கம்பெனி ஆரம்பிக்கப்படுது. ஃபாரஸ்ட் லீ மைண்ட்ல என்ன இருக்குண்டா, எல்லாராலையுமே கம்ப்யூட்டர் கேமை அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்காக அதிகளவான காசு செலவாகும். அதோட நல்ல சிஸ்டம் இருந்தா தான் நல்ல கேம்ஸையும் ஸ்மூத்தாவும் விளையாடலாம். ஆனா இன்னொரு சைட்ல மொபைல் கேம்ஸை பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஓபன் மார்க்கெட்டே இருந்திருக்கு. ஆனா எல்லா மக்களும் பவுன்ஸ், ஸ்பேஸ் இம்பாக்ட் போன்ற விளையாட்டுகளை தான் மொபைல் போன்ஸ்ல விளையாடி கொண்டு இருக்காங்க. இப்படி இருந்த காலகட்டத்தில் ஃபாரஸ்ட் லீ என்ன யோசிக்கிறாருண்டா, இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மல்டிபிளேயர் கேம் உருவாக்கி கொடுத்தா இப்படிப்பட்ட ஓபன் மார்க்கெட்ல தாங்கள் ஒரு அதிகாரமா வளரலாம் என்ற ஒரு நோக்கத்தோட கரீனா கம்பெனி இந்த ஆட்டத்துக்குள்ள வராங்க. 2012 கரீனா கம்பெனியுடைய முதலாவது கேம் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மல்டிபிளேயர் ஆன்லைன் பேட்டில் அரீனா கேம் தான். இந்த கேமுக்கான ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவினுடைய டென்சென்ட் கேம் தான். ஆரம்பத்துல இந்த கேம் நல்லா தான் போய் கொண்டு இருந்தது. ஏனென்றா சவுத் ஈஸ்ட் ஏசியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல இந்த ஒரு லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கேமை சைனாக்காரன் உதவியோட எல்லா இடத்துக்குமே கொண்டு போறாங்க. இப்படி இவங்க முதல் அடி எடுத்து வைக்கிற அதே டைம்ல தான் இந்தியா, பிரேசில் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற இடங்கள்ல பப்ஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுது. என்னடா இது ஏசியன் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி ஆயிட்டேன்னு ஃபாரஸ்ட் லீக்கு ஒன்றுமே புரியல. ஆனா அதை பற்றி யோசிக்கும் போது ஃபாரஸ்ட் லீக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. இப்படி இந்தியா, பிரேசில், சவுத் ஈஸ்ட் ஏசியால சக்கப்போடு போட்ட பப்ஜியை ஸ்மூத்தா விளையாடணும்டா எங்களுக்கு நல்ல போன் தேவை, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, அதோட மிகப்பெரிய அளவிலான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் தேவை. இந்த ஒரு பிரச்சனையால பப்ஜியை விளையாடணும்னு நினைக்கிற கணக்கு பேர் தங்களோட மொபைல்ல உள்ள ஸ்பேஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையால அந்த மொபைல் கேமை விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டு ஃபாரஸ்ட் லீ இந்த ஏசியன் மார்க்கெட்டுக்குள்ள தாங்களும் ஒரு பிராண்டா உருவாகலாம்னு ஒரு யோசனையை உருவாக்குறாரு. அதுக்காக இவர் இமீடியட்டாவே 111 ஸ்டுடியோஸை கண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்டரையும் கொடுக்குறாரு. அது என்னன்னா, எங்களுக்கு இமீடியட்டா ஒரு கேம் ஒன்று தேவை. அந்த ஒரு கேமை எந்த ஒரு டிவைஸ்லயுமே பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாம நார்மலா ஒரு மொபைல் போன்லயே விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த கேமை இவங்க டிசைன் ஃபாரஸ்ட் லீ 111 ஸ்டுடியோஸ்க்கு சொல்றாரு. அதோட முக்கியமா ஃபாரஸ்ட் லீ வேற என்ன சொல்றாருன்னா, கேமோட சைஸ் பப்ஜியோட ஒப்படைக்க மிக குறைவா இருக்கணும். அதோட குறைவான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் ஸ்மூத்தா விளையாடக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு கேம் தேவைன்னு ஃபாரஸ்ட் லீ 111 ஸ்டுடியோஸ்க்கு சொல்றாரு. அப்படி 111 ஸ்டுடியோஸ் உருவாக்கி கரீனாக்கு கொடுத்த அந்த ஒரு கேம் தான் ஃப்ரீ ஃபயர். பப்ஜியோட ஒப்பிடும்போது பெரிய கிராபிக்ஸ் கிடையாது, பெரிய பெரிய மேப் கிடையாது. இருந்தாலும் ஒரு சாதாரண போன்லயும் இந்த கேமை ரன் பண்ண முடியும்ன்றது தான் அவங்களுக்கு மிகவும் ஒரு பிளஸ்
பாயிண்ட் அமையுது. இந்த காரணம் தான் உலகம் ஃபுல்லாவும் ஃப்ரீ ஃபயர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கிய புள்ளியாகவும் இருக்குது. 2018 ஃப்ரீ ஃபயர் பீட்டா வெர்ஷனை சிங்கப்பூர்ல லான்ச் பண்றாங்க. அதுக்கு பிறகு டிசம்பர் 4, 2018 இந்த கேம் ஃபுல் வெர்ஷனும் வந்து உலகம் ஃபுல்லாவும் ரிலீஸ் ஆகுது. எப்படி என்ன Dribble1 ஸ்டுடியோஸால உருவாக்கப்பட்டு கரீனாவால பப்ளிஷ் பண்றப்படுது இந்த கேம். இந்த கேம் வந்து சில மாதங்களே மிகப்பெரிய ஹிட்டும் ஆகுது. யார் யாருன்னா மொபைல்ல பப்ஜி சப்போர்ட் பண்ணாதோ, யார் யாருன்னா மொபைல்ல பெரிய பெரிய ஸ்பேஸ் இல்லையோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் என்ற இந்த கேம் பிளே ஸ்டோர்ல மட்டும் 1 பில்லியன் டவுன்லோட்ஸை கடந்து போகுது. இப்படி இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்கும் ஃபாரஸ்ட் லீக்கும் இந்த கரீனான்ற கம்பெனிக்கும் இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தானே போய் கொண்டிருக்கு. இப்படி நல்லாவே போய் கொண்டிருந்தா இந்த சுவாரஸ்யமே இல்ல தானே. அப்படித்தான் இந்த கரீனான்ற கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக தொடங்குது. 24ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2022 இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரீ ஃபயரை வந்து இந்தியா ஃபுல்லாவும் பேன் பண்றாங்க. இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாம சிமிலரான 54 ஆப்ஸை வந்து இந்தியால இருந்து ஃபுல்லா பேன் பண்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பேன் பண்ணப்பட்ட இந்த 54 ஆப்ஸும் தங்களுடைய சர்வரை வந்து சைனால வச்சிருக்காங்க. இப்படி இந்த கம்பெனிஸ் வந்து சர்வரை சைனால வச்சுக்கிறதால இந்தியான நேஷனல் செக்யூரிட்டிஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லித்தான் இந்த 54 ஆப்ஸையும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்றாங்க. இதே காரணத்துக்காகத்தான் ஃப்ரீ ஃபயரையும் இந்தியால இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. டே காத்தி, ஃப்ரீ ஃபயருக்கும் சைனாவுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல தோல் கொடுப்பான் தோழன் என்று சொல்ற மாதிரி கரீனா கேம்ஸை கை கொடுத்து தூக்கி விட்டது இந்த டென்ஷன் கேம் தான். இப்படி ஆரம்பத்திலேயே கரீனா கேமுக்கு ஹெல்ப் பண்ண இந்த டென்ஷன் கேம் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவினுடைய ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த டென்ஷன் கேம் வந்து கரீனா கேம்ஸ்ல வந்து 18% ஷேர்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த கரீனா கம்பெனியினுடைய ஃபவுண்டர் ஃபாரஸ்ட் லீ வந்து ஒரு சைனீஸ் தான். இவர் வந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருந்தார். இப்படி இந்த சைனீஸ் கனெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிஸ்க்கு ஆபத்துன்னு சொல்லித்தான் இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரீ ஃபயரை வந்து இந்தியா ஃபுல்லாவும் பேன் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து ஃப்ரீ ஃபயர் மிகப்பெரிய மார்க்கெட்டாய் இந்தியா தான் காணப்பட்டிருக்கு. இதனால வந்து ஃப்ரீ ஃபயரை இந்தியா பேன் பண்ணோன்னா ஃப்ரீ ஃபயர் கம்பெனிக்காரர் போங்களா இந்தியா, உங்களோட கண்ட்ரியை விட்டு அவங்களுக்கு வேற கண்ட்ரி இல்லையான்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்களால போகலாம் போயிட்டு. ஏன்னா அவங்களுடைய பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இந்தியா தான். அதனால வந்து திருப்பி இந்தியாவுக்குள்ள வரத்தானே பார்ப்பாங்க. அதனால தான் ஃபாரஸ்ட்லயும் நாங்க வந்து எல்லா சர்வீஸையும் சைனால இருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றோம், இந்தியன்ஸுக்கு மட்டும் ஒரு லோக்கலைஸ் ஆப்பை வந்து ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இப்படி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லின எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் இந்தியாக்குள்ள நுழைறாங்க. சர்வர்ஸை சைனால இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்றது, 18 வயசுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு தினமும் 3 hours தான் கேம் பிளேயிங் லிமிட். அதோட MS தோனியை வந்து இதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா போடுறது என்று சொல்லி இந்த ஃப்ரீ ஃபயர் கம்பெனிக்காரன் என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் இது எல்லாத்தையுமே வந்து இவங்க பண்ற டைம்ல கோவிட் டே முடிஞ்சு போகுது. பாதி பசங்க ஸ்கூலுக்கு போக தயாராகிறாங்க. ஃப்ரீ ஃபயருடைய யூசர் பேஸே ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற பசங்க தான். இந்த கோவிட் டைம்ல வந்து வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னு சொல்லி 24/7 இதே கேம் வந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைச்சது. கோவிட் பேண்டமிக் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே வந்து தங்களுடைய வேலையை பார்த்து போகணும்னு சொல்ற அந்த டைம்ல இந்த கரீனா கம்பெனிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வேற விஷயங்களுக்கும் வந்து காசை வாரி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் இந்த கேமினுடைய டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. கேம் விளையாடுற டைம் இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்ட யூசர்ஸ் வந்து வெளியே போறாங்கல்ல, அது கூடி ஓகே தான். ஆனா ஃப்ரீ ஃபயர் கேமே சில யூசர்ஸை வந்து வெறுப்பேத்தி அவங்கள வந்து இந்த கேம்ல இருந்து வெளியே போக வைக்கிறாங்க. அது என்னண்டா, 2020 இவங்க சேல் பண்ண எல்லா ஓல்ட் ட்ரெஸ்ஸையும் வந்து திருப்பியும் 2024 சேல் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கனகாலமா ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டு இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து பிடிக்கல. ஏனண்டா இவங்க வந்து அந்த டைம்ல அந்த உடுப்புகளை வந்து வாங்கி வச்சுக்கிறது பிறகு வாராக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் சொல்றதுக்காக தான். இப்படி அவங்க அதை நினைச்சு கொண்டு இருக்க இவங்க வந்து அதே உடுப்பை வந்து இப்ப வர புதுப்படியங்களுக்கு வந்து கொடுக்க ஏற்கனவே இவ்வளவு காலம் ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டிருந்தாங்களும் கொஞ்சம் கவலையா போகுது. அதோட ஹேக்கர்ஸனுடைய தொல்லையும் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகுது. நாங்க அந்த கேம்ல ஸ்கில்லை வச்சு விளையாடும் போது ஸ்கில்லே இல்லாத ஒருத்தம் வந்து பொட் டூல்ஸை வச்சுக்கொண்டு அந்த கேம் விளையாடி கொண்டிருந்தா அப்ப அதுல விளையாடுற ஸ்கில்லான பிளேயர்ஸுக்கு என்ன மரியாதை என்று சில பிளேயர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. இப்படி இந்த ஹேக்கர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்ல என்னென்ன டூல்ஸை வந்து பயன்படுத்துறாங்களா, எய்ம் பொட்டன் ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை வந்து நாங்க பயன்படுத்தினோம்னா எனிமிஷனுடைய தலையை வந்து அது வந்து தானாவே லொக் பண்ணி கொடுக்கும். இதனால வந்து கரெக்டா தலையை சுட்டு கில் எடுத்துட்டு போய்கொண்டே இருக்கலாம். இது கூட பரவாயில்ல. வால் ஹேக் இன்னொரு ஹேக் இருக்குது. அது வந்து என்னன்னா, நாங்க வந்து இங்க இருந்து அடிபட்டு கொண்டிருப்போம், தூரத்துல வந்து வால் இருக்கும், அதுக்கு அங்கால ஒரு பிளேயர் இருப்பார். நாங்க இங்க இருந்து பெப்பர் பேண்டாங்க நிக்கிறாங்களை பார்த்து வாலுக்குள்ள லேசில நேரம் சுட்டு அவங்கள வந்து கொள்ளலாம். இப்படி இந்த கேம்ல வந்து ஸ்கில்லை வச்சு விளையாடுற பிளேயர்ஸோட ஒப்படைக்கு இப்படி பொட் டூல்ஸை வச்சு விளையாடுற பிளேயர்ஸ் அதிகமா இருந்ததாலையும் கணக்கு பிளேயர்ஸ் வந்து இந்த கேம்ல இருந்து நிரந்தரமா லெஃப்ட் ஆகுறாங்க. அதோட இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல வந்து அடிக்கடி இவெண்ட்ஸை வந்து வைக்கிறாங்க. அதுல வந்து பிளேயர்ஸ்னுடைய காசை வந்து எடுக்கிறாங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா டைமண்ட்ஸ் சொல்லியும் இப்படி காசு அலைஞ்சதால தான் கனகாலமா இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை ரொம்பவே பிடிச்சு விளையாடின பிளேயர்ஸும் வெளியே போறாங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல
ஃப்ரீ ஃபயர் வீழ்ச்சியும் எழுச்சியும் எப்படி இருந்ததுன்னு பார்த்திருப்பீங்க. இப்படி நான் இந்த ஃப்ரீ ஃபயரை பற்றி சொன்ன இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதோட நீங்களும் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான கண்டென்ட்டை ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி JK Squadலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.